வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஆதார் கார்டை நீங்கள் இனிமேல் பிறப்புச் சான்றா வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இபிஎஃப் யுஐடிஐக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் இனிமேல் ஆதார் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டாக டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக யூஸ் பண்ண முடியாது. அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக சொல்கிறேன் பாருங்கள். பிறப்புச் சான்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலில் இருந்து ஆதாரை நீக்கும்படி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்புக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் சட்டத்தின் 2016 கீழ் தனிநபரின் தனித்துவ அடையாளத்துக்காக ஆதார் பயன்படுத்தும் போது பிறந்த தேதிக்கான சான்றாக அவை தகுதி பெறாது என்று வலியுறுத்தலின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆதார் டேட் ஆஃப் பர்த் சான்றாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படி பிறந்த தேதி திருத்தம் செய்வதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியலிலிருந்து ஆதார் அகற்றப்படுகிறது. நாம் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கும் தொகையில் குறிப்பிட்ட தொகை நமது பிஎஃப் கணக்கிற்கு செல்லும். நிறுவனத்திடமிருந்தும் நம்மிடமிருந்தும் குறிப்பிட்ட தொகை இப்படி மாதம் நமது பிஎஃப் கணக்கில் சேரும். இபிஎஃப் பக்கத்தில் இருக்கும் பாஸ்புக் தளத்தில் நம்முடைய பிஎஃப் கணக்கை குறிப்பிட்டு நாம் நம்முடைய தொகை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும். இந்த பிஎஃப் கணக்கில் சேரும் பணத்திற்கு வட்டியும் வழங்கப்படும். தேவைப்படும் பட்சத்தில் இடைப்பட்ட நேரத்தில் கூட இந்த பிஎஃப் தொகையை எடுத்துக்கொள்ள முடியும். அவசர தேவைகள், மருத்துவ தேவைகளுக்கு இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பிஎஃப் போக ரிட்டையர்மெண்ட் தொகையும் இதேபோல் வழங்கப்படும். ஆனால் அதை குறிப்பிட்ட வயதிற்கு பின்பே எடுக்க முடியும். இந்த நிலையில்தான் இனி ஆதார் அட்டையை பிறப்புச் சான்றிதழாக ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப் அறிவித்துள்ளது. அதன்படி இனி பிறப்பு ஆவணங்களாக ஆதார் அட்டை கொடுக்கக்கூடாது. அதுக்கு கொடுத்தவர்கள் உடனே பிறப்புச் சான்றிதழ் வழங்க வேண்டும். பிறப்புச் சான்றிதழ் மட்டும் பிறப்புச் சான்றிதழாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் ஒரே ஆவணமாகிறது பிறப்புச் சான்றிதழ். அதன்படி இன்று முதல் இந்த புதிய விதி அமலுக்கு வருகிறது. இன்று முதல் பல்வேறு சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ்களை முதன்மை ஆவணமாக செயல்படும். ஆதார் அட்டை, கல்வி நிறுவனங்கள் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் வழங்குதல், அரசு பணிகளுக்கான நியமனம் ஆகிய சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் பயன்படுத்தப்படும். மேலும் திருமண பதிவு உள்ளிட்ட பல சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக செயல்படும். இந்த சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக செயல்படும். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் மூலம் அமலுக்கு வருகிறது. சமீபத்தில் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்தில் மேற்கூறிய பணிகளுக்கு பிறப்புச் சான்றிதழை ஒரே ஆவணமாக பயன்படுத்த வேண்டும் என்று மாற்றங்கள் செய்யப்பட்டன. அந்த மசோதா வெற்றி பெற்ற நிலையில் தற்போது சட்டம் அமலுக்கு வருகிறது என்று இந்த செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதனால் இனிமேல் ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ப்ரூஃப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் பிறப்புச் சான்று கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் இனிமேல் எந்த இதுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.